அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மர் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்ல வத்தல் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கத்திரி வத்தல் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அந்த கத்திரி வத்தல். சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் தான் என் மம்மிய ரொம்ப ஆசைப்பட்டு போடுங்க மம்மின்னு சொல்லியிருந்தேன். அதனால போட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காவ ஃபுல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல பெரிய ஒரு தட்டையில போட்டு காய வச்சிடணும். காஞ்ச உடனே கொஞ்சம் வதங்கின மாரி ஆனதுக்கப்புறம் சால்ட் நமக்கு தேவையான அளவு சால்ட்லாம் போட்டு லைட்டா ஒரு ஆவி வரா மாரி அவிச்சிரணும். அவிச்ச பிற்பாடு மறுபடியும் நம்ம வெயில்ல காய வச்சோம்னாக்கா கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ. இந்த மாதிரி காய வச்சுட்டோம் வெயில்ல நாங்க. காய வச்ச உடனே அது அப்படியே 2 நாள்ல வத்தல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அவிச்சிட்டு எடுத்துட வேண்டியதான். கத்திரி வத்தல் ரெடி. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக் காய வச்சோன்னா இந்த மாதிரி கத்தி வத்தல் நல்லா காஞ்சி முறுவலாக ஆகிடும். இப்போ இதை நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னா வத்தல் ரெடியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய யூடியூப் சேனலில் 1020 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய துவா இல்லாமல் இந்த அளவுக்கு வராது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.